நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எளிய முறையில செய்யக்கூடிய பரிகாரங்களும் அதற்கான ஆன்மீக பலன்களையும் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். எபிசோட்க்கு போறதுக்கு முன்னால மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா குடும்பத்திலும் இருக்கிற ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம். ஒண்ணு தீராத கடன், இன்னொன்னு தீராத நோய். நீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, நான் நிறைய காசு கொடுத்து பரிகாரம் பண்ணேன், ஆனா கூட எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க பண்ணி பாருங்க, முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெண்டு பிரச்சனையும் உங்களுக்கு சீக்கிரமே சரியாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டெய்லி சாமி கும்பிடுறேன், ஆனா என்னோட கடன் தீர மாட்டேங்குது. நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயில்ல தான் இருக்கேன், என் பிரச்சனை தீர மாட்டுது. வீட்டுல நான் 24 ஹவர்ஸும் விளக்கெரியுது, ஆனாலும் என் பிரச்சனை தீர மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கேத்துறது உங்களுக்கு பாதி பலனை கொடுத்தா கூட, அதை விட நீங்க சாமிய முழு நம்பிக்கையோட அதோட சேர்த்து ஒரு பரிகாரமும் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இறை வழிபாடு அப்படின்னா நம்ம முழுசா சாமியை நம்பணும். அது என்ன முழுசா சாமியை நம்புறது? நீங்க சாமி கும்பிட்டு இருக்கும்போது உங்களோட மனசு வேற எந்த இடத்துக்கும் அலைப்பாயக்கூடாது. நீங்க சாமியை மட்டும்தான் வேண்டிக்கணும். நீங்க சாமி கிட்ட முழுசா சரணடைஞ்சிடணும். அப்படி நீங்க சாமி கிட்ட சரணடைஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனை எல்லாமே அவருக்கே தெரிய போகுது. சோ நீங்க முழுசா சாமி கிட்ட உங்களை கொடுத்துட்டு நீங்க மனதார சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நம்ம ரெண்டு பிரச்சனை பார்த்தோம். ஒன்னு தீராத கடன், இன்னொன்னு தீராத நோய். நான் நிறைய கோயில்களுக்கு போனேன், ஆனா என்னோட பிரச்சனை சால்வ் ஆகவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா நான் சொல்ல போற இந்த எளிய பரிகாரத்துல நீங்க எந்த ஊருக்கு காசு கொடுத்து போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்க சிவாலயத்துல போய் ஒரே ஒரு திருநீர் பாக்கெட் 20 ரூபாயோ 30 ரூபாயோ, அது கூட ரொம்ப செலவெல்லாம் இல்லைங்க. நீங்க ஒரு திருநீர் பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எம்பெருமான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு போக்கி தருவாரு. இதோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, நீங்க திருநீர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தீராத நோய்கள் எல்லாம் சரியாகும்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம கொடுக்குற திருநீர் அந்த பிரதோஷத்துக்கு சாமி மேல படுறதுனால நம்மளோட அந்த நோயெல்லாம் விலகுன்றதுதான் இது சாஸ்திரம். நான் சொல்ல போற ரெண்டாவது எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல எந்த கோயில் இருந்தாலும் உங்களால டெய்லி முடியும் அப்படின்னா டெய்லி போய் அங்க ஒரு அரிசி மாவு கோலம் போடுங்க. இது நல்ல நாள் தான் போடணுமா அப்படின்னு எந்த இதுவும் இல்லை. நம்ம கோயிலுக்கு போற எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். ஸோ உங்களால என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு போய் ஒரு அரிசி மாவுல கோலம் போட்டீங்க அப்படின்னா நமக்கு தொடர்ந்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கும். மூணாவது நான் சொல்ல போற பரிகாரம் அதை விட ரொம்ப எளிமையான பரிகாரம். என்னால 20 ரூபா கொடுத்து விபூதி வாங்கி கொடுக்க முடியல, எனக்கு கோலமே போட தெரியாது, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிற உங்களுக்கு தான் இந்த மூணாவது பரிகாரம். என்ன அப்படின்னா, நம்ம ஊர் பக்கத்துல இல்ல கோயில் பக்கத்துல அரச மரம் கண்டிப்பா இருக்கும். அதை விழுகிற குச்சிகளை நீங்க எடுத்து காய வச்சு உங்க ஊர்ல ஏதாவது கோயில் இருக்கு அப்படின்னா அங்க கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். அரச மரக்குச்சியை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா எல்லா கோயிலையும் பொதுவா யாகங்கள் நடக்கும். சோ அந்த யாகங்கள் நடக்கும்போது நம்ம கொண்டு போய் கொடுத்த அந்த குச்சிகளை போடும்போது கொண்டு போய் கொடுத்த நம்மளுக்கு நிறைய புண்ணியங்கள் வந்து சேருமா. சோ மறக்காம நான் சொல்ற இந்த எளிய பரிகாரங்களை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இது நான் இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணி என்னோட லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஆன்மீக நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.